ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேப்பர் காப்பி ஆப் மூலமாக எப்படி ஒரு பிக்சரை கிளாத்தில் வந்து ட்ரேசிங் பண்ணுறது, ஈஸியாக ட்ரேசிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் பேப்பர் காப்பி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுளில் உங்களுக்கு எந்த பிக்சர் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீகாக் டிசைன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணின அப்புறம் பேப்பர் காப்பி ஆப்பு வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துக்கிட்டு அடுத்து வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பீகாக் டிசைன் வந்து நான் இதை தான் ட்ரை பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து லாக் ஆகிட்டுன்னா அதை வந்து அன்லாக் பண்ணுறது வந்து சவுண்டு குறைக்கிறத வந்து இது பண்ணினோம்னா அன்லாக் ஆகிரும் அப்படின்னு காட்டும். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பெர்சன்டேஜ் காட்டும், ஜூம் இன் ஜூம் அவுட்டில் பெர்சன்டேஜ் காட்டும். அப்புறம் அந்த லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீன் லாக் ஆகிரும். அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது. அப்புறம் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து இந்த சவுண்டு வந்து குறைக்கிறத வந்து அன்லாக் பண்ணணும். இந்த மாதிரி பிக்சரில் ஓரத்தில் வச்சுட்டு ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சோடனே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த லைட்டாக தெரிகிற அந்த ஷேடை வச்சு நம்ம பெண்ணை வச்சு வரையணும். பெண்ணை வச்சு ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ பிக்சர் தெரியுதோ அதை எல்லாமே நம்ம வரைஞ்ச அப்புறம் ஃபோனை எடுத்து நம்ம வால்யூம் பட்டன் மைனஸ் வந்து இது பண்ணி அந்த ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக நம்ம எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்து அப்புறம் லாக் பண்ணி அதுலேருந்து கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரீனில் ரெண்டாவது தடவை நம்ம மாற்றி வச்ச ஸ்க்ரீனில் உள்ள எல்லா பிக்சர் எங்கெங்கெல்லாம் நம்ம லைன் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் ஃபோனை எடுத்து இந்த லாக் வந்து எடுத்து விட்டுட்டு அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி வரையணும். இந்த மாதிரி தான் பேப்பர் காப்பி மூலமாக நம்ம எல்லா பிக்சரை எந்த மாதிரி பிக்சர்னாலும் நம்ம ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.